பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு எதிராய் தீட்டப்படுகிற திட்டங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு எதிராய் வருகிற மனிதர்களை பார்த்து இருதயத்தில் கலக்கமா இருக்குதா? உங்களை தைரியப்படுத்தும்படியாய் பரலோகத்தின் ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையை 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். சனகரிப் யூத ஜனங்களை அழிக்கும்படியாய், மேற்கொள்ளும்படியாய், எசேக்கியா ராஜாவை ஜெயிக்கும்படியாய் ஏளனமாய் பேசிக்கொண்டு வருகிறான். என்னிடத்துல பெரிய படைபலன் உண்டு, எல்லா தேசங்களையும் ஜெயித்து இருக்கிற உங்களையும் ஜெயிக்க போறேன்னு வருகிறார். அந்த சூழ்நிலையில, கலக்கத்தின் மத்தியில, நம்பிக்கையற்று இருக்கிற சூழ்நிலையில ஒரு இடத்துல கூட அந்த சனகரிப்பினுடைய தளபதி கேட்கிறார், நீங்கள் நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாங்களா, என்ன நம்பிக்கையில் நீங்க இருக்கிறீங்க? இந்த இடத்துல இருந்து நீங்க மாற்றப்படுவீங்க. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இடமாற்றம் முக்கியம். நிச்சயமா இடமாற்றம் உங்களுக்கு வரும். உங்களுடைய அதிகாரம் இருக்காது, உங்க காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி உங்களை சொல்றாங்களா? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர்களோடு இருப்பது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் கர்த்தராகிய தேவன். உங்களோடு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களை நடத்துகிறவர் தேவாதி தேவன், பரலோகத்தின் ஆண்டவர். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அந்த தேவனுடைய கிருபையினால, வல்லமையினால உங்களை இயக்கி கொண்டு இருக்கிறார். அவர்தான் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். மனுஷன் நம்ம நடத்தல. ஆண்டரோடு நடக்கிற இந்த 26 வருஷ ஊழிய பாதையில நான் தெரிந்து கொண்ட காரியம், அவரை பற்றி கொண்டு அவரோடு நடக்கிற பொழுது சோதனையின் காலத்துல, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நமக்கு தெரியணும் நம்மை நடத்துகிறது ஆண்டவர். சில இடத்துல மனிதர்கள் நடத்துறாங்க. ஒருவேளை வேலை செய்ய இடமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஸ்தாபனனை நடத்துது, ஊழியனை நடத்துது, அதெல்லாம் கைவிடப்படும். ஆனால் பரத்தின் தேவன் யாரை நடத்துகிறாரோ அவர்களுடைய பாதையில ஒரு நாளும் தோல்வி வராது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரோடு தேவன் இருக்கிறார். தேவன் உங்களை நடத்துகிறார். இந்த வசனத்தின்படி நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற நம்மோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தர். எசேக்கியாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யற ஒரு காரியம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் அவருக்கு பிரியமா நம்ம நின்னுட்டோம். யார் நம்மை கைவிட்டாலும், என்ன சூழ்ச்சிகள் வந்தாலும், தேவாதி தேவன் நம்முடைய தலையை உயர்த்துவாருங்க. மகிமையும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா தேசத்தையும் ஜெயிச்சேன்னு சொல்லி அந்த சனகரிப்பு ஏளனமாய் வந்தான். ஆனால் தேவன் எசேக்கியாவுக்காக இறங்கினார். எசேக்கியாவுக்காக இறங்கின ஆண்டவர் உங்களுக்காக இறங்குவார். எந்த இடத்துல எப்படி அற்புதத்தை நடத்தணுமோ என் ஆண்டவர் நடத்துவாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதெல்லாம் நம்மோடு இருந்து நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறார் கர்த்தராகிய தேவன். உங்களுக்கு தேவையின் மத்தியில எவ்வளவு பெரிய தேவை இருக்கிறது, இல்ல எப்படிப்பட்ட ஒரு சோதனை மத்தியில கடந்து போறீங்க, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் துரோகத்தின் மத்தியில கடந்து போறீங்க, இல்ல உங்ககிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாம உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, கவலையே படாதீங்க. உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வார். எப்படி எசேக்கியாவுக்காக ஒரு தேவதூதனை அனுப்பி 180,000 பேரை ஒரே இரவுல அவர்களை மடிய செய்த அற்புதத்தை செய்தாரோ, ஒரே இரவில் அற்புதம் நடக்கும், ஒரே நாள் அற்புதம் நடக்கும். இந்த ரகபோத் ஊழியத்துல கர்த்தர் மகிமையான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அற்புதத்தின் வல்லமை உங்களை தொடும்படியா ஜெபிக்க போறேன். எந்த இடத்துல உங்களுக்கு மாற்றம் நடக்கணுமோ, எந்த இடத்துல மாறுதல் கடந்து வரணுமோ, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. இன்றைக்கு அந்த தடைகள் உடைக்கப்படும், இன்னைக்கு அந்த சங்கிலிகள் அறுக்கப்படும். கர்த்தாவை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு சகோதரன் சகோதரர் வாலிப செல்வங்களை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. இவர்கள் கடந்து போகிற பாடு, உபத்திரவம், நிந்தை, அவமானம், ஆண்டவரே என்ன காரியமா இருந்தாலோ அதற்கு விரோதமா எழும்புகிற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் மனிதர்களும் இயேசுவின் நாமத்தினால மாற்றப்படுவார்களாக. இவர்களை கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தினால பிரிபடும்படியா ஜெபிக்கிற கர்த்தருடைய வல்லமையின் கரம் இவர்களை தொடுவதாக. ஆண்டவரே, எசேக்கியாவுக்கு செய்த அற்புதத்தை போல இவர்களுக்கு அற்புதத்தை செய்து இவருடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை பார்க்கும்படியா, அற்புதத்தை பார்க்கும்படியாய் அனுக்கிரகம் பண்ணுங்க. அந்த அற்புதத்தின் வல்லமை இவர்களை தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பெரிய காரியங்கள் செய்யும்படியா கரம் பிடிங்க. வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
மகிமையின் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். கவலைப்படாதீங்க. God bless you. God bless you.